பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, நம்முடைய முடிவு எப்படிப்பட்டது? எல்லா மனுஷனுக்கும் முடிவு ஒன்று கட்டாயம் உண்டு. ஏன்னா நம்ம படிக்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க, முடியாளும் மன்னனும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் தான். நம்ம சாம்பல் இல்லை. நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய மரணத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு அன்பாவில் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார். ஏன்னா அவன் தேவனோடு நின்றவன் தான், நம்பிக்கையாக இருந்தவன் தான். ஆனால் திடீர்னு வந்தார், நீ பிழைக்க மாட்டப்பா, மரித்து போவப்பா அப்படின்ன உடனே சுவர்ப்புறமாக திருப்பி உடனே அழுதுட்டான். அழுதனால தான் அவனுக்கு சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், பதில் கொடுத்து அவன் நாட்களை பின்னிட்டு திருப்பினான். அப்படி எல்லாருக்கும் டைம் கிடைக்குன்னு நாம் நினைக்க முடியாது. நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்குது. முதலாவது ஒரு காரியத்தை சிந்திக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். 31ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க. எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? எரேமியா 31:17 எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுனை அழைத்து தேவன் கைவிடுவாரோ? கண்ணுனை அழைத்து தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவனேடம் சூடும் நேரம் எந்த பேரின்பம். ஜீவனேடம் சூடும் நேரம் எந்த பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த நல்ல தேவனை பாடிக்கொண்டாடு. வாக்களித்த நல்ல தேவனை பாடிக்கொண்டாடு. ஊக்கமாக நாம உன்னை காண மன்றாடு. ஊக்கமாக நாம உன்னை காண மன்றாடு.
போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. எரேமியா 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. மறந்துடாதீங்க, நம்ம முடிவை பற்றி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் முடிவு எப்படிப்பட்டது நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம எப்படியோ முடியக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை முடியும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார் 23ஆம் சங்கீதத்திலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு நீடித்த வாழ்வு இருக்குங்க. இது மரணம்ங்கிறது தற்காலிகம்தான், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு மனுஷ வாழ்க்கையில் இறப்பெல்லாம் சகஜம், ஆனால் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும். நம் முடிவை குறித்து முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? வாசிங்க அந்த முழுசா அந்த வசனத்தை. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? நான் உன்னோடு இருப்பேன், போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன், திரும்ப இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். ஆதியாகமம் 28:15 யாக்கோபுக்கு வாக்களித்தார். யோசேப்பு உன் கண்களை மூடுவான்னு சொன்னார். கண்டிப்பாக அது நடந்துச்சு. முடிவு எப்படி இருக்கணுங்க? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க. ஏன்னா மற்றவங்களாம் இன்றைக்கி போயிட்டா மண்ணோட மண்ணாக போயிடுறான்றான். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலர்லாம் கல்லறை வைக்கும்போதே மனைவிக்கு சேர்த்து வச்சிடறான். எப்படி கொண்டு ஒன்றாத்தான் வைக்கணும். இல்லை, இயேசுவானவர் எங்கே கொண்டு வச்சாங்க? இயேசுவானவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சாங்க. அவரை மலையிலேருந்து ஒருக்கா உருட்டி என்ன செய்யணும்? தள்ளி விட்டுறணும். என்ன செய்யாங்க? திட்டம் போட்டாங்க. நடந்துச்சா? போயிட்டாரு. யூதேயாவில் கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நடந்துச்சா? ஏரோது கொலை செய்யணும் தேடினா பிறந்த உடனே நடந்துச்சா? அவருடைய முடிவு எதில் தான் இருந்துச்சு? சிலுவை. சிலுவையில் தான். ஏன்னா நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு இயேசு சுமந்து தீர்த்தாரே, நான் சுமக்க தேவையில்லைன்னு பாடுறோமே, அந்த சிலுவை தான் அவருக்கு முடிவாக இருந்துச்சு. எனக்கு கண்பார்களே, நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய முடிவை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் எப்படியோ போயிடுவேன் அப்படிலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு பயம். நான் எங்கே சாவணும், எப்படி சாவணும்? ஐயா, கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு முடிவு நம்பிக்கை உண்டு. ஒரு சமயத்தில் ஒரு அம்மா இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? வச்சுருப்பாங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு வயதான ஒரு அம்மையார் வந்தாங்க. எதுக்கு? வியாதிக்கு இல்லை, யாருமே இல்லாமல் அனாதையாக வந்தாங்க. வந்தவங்க யாராவது அந்த வியாதிக்கு சுகப்படுத்த அங்கேருந்து வந்தால் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு வர சாப்பாடை இவங்களும் என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பல காலம் அங்கே இருந்தாங்க. ஏறக்குறைய 65 வயதுக்கு பிறகு தான் வந்தாங்க. வந்த பிறகு ஒரு 10-15 வருஷ காலம் அந்த சேவையிலே இருந்தாங்க. எந்த சம்பளமும் கிடையாது. யாருக்கு ஆள் இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு வீட்டு வறண்டாவில் தான் படுத்திருப்பாங்க. ஒரு நாள் அவங்க மறித்து போயிட்டாங்கன்னா அந்த வறண்டாவில் படுத்திருக்க வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க. உடனே தேவ ஊழியர்கள் நிறையா பேர் போய், தாய் தப்ப பிள்ளை குட்டி இருந்தால் கூட அவ்வளோ பேர் இருக்க மாட்டான், அவ்வளவு அற்புதமாய் அவர்களுக்கு முடிவு இருந்தது. எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, ஐயா, அனாதையாக இருந்தவங்களுக்கு இப்படி. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்போ நம்ம அதை சிந்திக்கணும். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொண்டாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொண்டாமல் வாழ்க்கை வீணானதே. காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொண்டாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொண்டாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே, ஆர்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, ஆர்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா
இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொண்டாமல் வீணானதே. உம்மை அறிந்து கொண்டாமல் வாழ்க்கை வீணானதே. காலம் கடந்து போதுங்க, எப்போ தெரியாது. காலம் நிற்காது, கடந்து போயிட்டே இருக்கு. ஆனால் நம்முடைய முடிவை குறித்து நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நாம் சொல்ல முடியும். மரணத்தை குறித்தோன்னு சிலருக்கு எல்லாம் பயம். ஐயோ எப்படி இருக்க போகுது. பயப்படாதீங்க. ஒரு சமயத்தில் எத்தனையோ ஊழியர்களை தெரியும். எனக்கு திருச்சியில் ஒரு ஐயா இருந்தார். அவர் ஞானராஜ், விக்டர் ஞானராஜ். ஷீபா வானொலியில் அதிகமாக பேசுகிறவர். நான் திருச்சிராப்பள்ளியில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே உரையாற்றலாம் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு போதகர். சியோன் விசுவாச தேவாலயம் என்று ஒன்றை வைத்திருக்கார். இப்போ அவருடைய மகள் அதை நடத்தி வருகிறார்கள். அவர் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி உள்ள சொன்னார், நான் அடுத்த வருஷம் இந்த தேதி இருக்க மாட்டேன்னார். அதே போல் அன்னைக்கு ராத்திரி சொன்னார், இன்றைக்கி எனக்கு சாரியட் வரும், ரதம் வரும், நான் ஏறி போயிடுவேன், இத்தனை மணிக்குன்னு சொல்லியிருந்தார். அதே போல் அவர் படுத்த படுக்கையில் முகமலர்ச்சியோடு போனார். நம்முடைய எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கி அநேகருக்கு ஒரு சின்ன வியாதி வந்தோடனே ஐயோ நான் செத்து போயிடணும், பயப்படாதீங்க. நாம் மரித்தாலும் நாம் ஒரு இடத்துல இருக்க போகிறோம். எந்த இடம்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் கூட நம்ம இருக்க போகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அது என்ன பிரதர், எப்படி பிரதர், உலகத்தில் மறித்து போயிட்டாங்கன்னா திருப்பி உண்டா? யோபுவே சொல்கிறாரே, ஒரு மரத்தை குறித்தாயில் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்குங்கிறாரே. 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பேசுகிறார். ஒரு மரத்தை குறித்தாயில் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் அதன் வேர் தரையில் பழையதானாலும் தண்ணீரின் வாசனையினால் என்ன செய்யும்? துளிர்க்கும். இளம் மரம் போல கிளைவிடும். செத்த பின் ஒளிந்து போகிறான். நானே அவசரப்பட்டு பேசிட்டார். ஆனால் அதே யோபு கேட்குறார், என் முடிவு எப்படிப்பட்டது, என் முடிவு எப்படிப்பட்டது கேட்கலையா? என் பலன் நான் காத்திருக்க, என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடிக்க பண்ண என் முடிவு எம்மாத்திரம். யோபு 6:11 அவர் கேட்குறாரு. எனக்கு அன்பானவர்களே, முடிவு இப்படின்னு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம முடிவை குறித்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். என்னையா நம்பிக்கைன்னு கேட்பீங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் தேடி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து எடுப்பீங்களா? எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜன் வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜன் வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் மாறில் கொள்ளுங்க, தேவன் அவனை சரிந்திப்போமே. தேவைய காலம் மாறில் கொள்ளுங்க, தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜன் வந்திடுவா. வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவே வாக்குத்தான் மாறிடாரே. வானமும் மாறிடணும், வல்லவே வாக்குத்தான் மாறிடாரே. கால சத்தம் வானில் தொனித்திடவே
இயேசு மராஜனை வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீரும் கவலையும் அங்கே இல்லை, கண்ணீரும் கவலையும் அங்கே இல்லை. கர்த்ததாமே வெளிச்சமாவா, கண்ணீரும் கவலையும் அங்கே இல்லை. கர்த்ததாமே வெளிச்சமாவா, எக்கால சத்தம் வானில் தொல்லித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொல்லித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க. உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? பவுல் எழுதுறாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார். அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், நித்திரை அடைந்த நாம மரித்து போனான்னு சொல்றதில்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஏன்னா அது ஒரு தூக்கம் மாதிரிதான். அதனால தான் சமாதானத்தோடு தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் என்று ஏசாயா 57 எழுதி வைத்தான். எனக்கு அன்பானவனே, நல்ல கவனிங்க. நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல. இன்னைக்கு மற்றவர்களுக்கு மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒன்று நம்புறாங்க. மாணிக்க வாசகத்தில் கேட்டால் சொல்லுவார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பருமானார் திருவாசகத்தில். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஆகையினால நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் மற்றவர்களை போல புலம்பி அழுகிறக்கூடாது. ஏன் வாசிக்க பாப்பா? நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. பவுல் சொல்றார், இயேசுவானவர் மரித்தார். ஏன்னா அவர் சிலுவையில மரித்தாரான்னு பார்க்கறது கூட விழாவில் குத்தி பார்த்தாங்க. யோவான் 19 வாசிக்கும் போது 36ஆம் வசனத்தில் 33ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கள்ளனை குத்தி பார்க்கறதுக்கு வந்தாங்க, எலும்பு ஒடிச்சாங்க. ஆனால் அவருடைய எலும்புகளை என்ன செய்யலை? ஒடிக்கலை. அவரை விழாவில் குத்தி பார்த்தாங்க, இருக்கிற ஜலமெல்லாம் வந்துச்சு. அந்த சிலுவையிலே அவர் மரித்தார். பிலாத்து கூட ஆச்சரியப்பட்டான், இவ்வளவு சீக்கிரமாக மரித்து போனாரான்னா. யாரும் வந்து கேட்கல. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அவருடைய சரீரத்தை கேட்டு ஒருவனும் ஒரு காலும் வைக்காத கல்லறையில் அவனை வைத்தார். இன்றைக்கி நம்ம தான் கல்லறை முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுருவோம். ஒய்ஃபுக்கும் சேர்த்து ரிசர்வ் பண்ணிடுவோம், பிள்ளைகளுக்கும் சேர்த்து. ஏன்னா 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு இங்கே உலகத்தில் கட்டின மாதிரியே நம்மளும் கட்டி பார்த்துருவோம். ஆனால் இயேசுவானவர் கொண்டு வச்ச எவனா வச்ச கல்லறை ஒருத்தனும் வைக்காமல் இருந்தது, அந்த கல்லறையில் தான் கொண்டு வச்சாங்க. அவருக்கு முன்னாடியே வெட்டியாக வச்சுருந்தாங்க. அரிமத்திய ஊரா தன் தோட்டத்தில் இருக்க கல்லறை என்ன செய்தான்? கொடுத்தான். எனக்கு கண்பார்களே, இயேசுவானவர் மரித்தார். மரித்து அப்படி மண்ணோட மண்ணாக போயிடல. அதனால தான் இங்கே பவுல் எழுதுகிறார், நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களாக இருந்துடாதீங்க, துக்கித்து புலம்பி அறிவில்லாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு யாரு முன்னோடி? நமக்கு ஒருத்தர் மாடல், அவர் தான் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார். கிறிஸ்து மரித்தார், பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர். நல்ல கவனிங்க, நாம கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தால் நிச்சயமா எழுந்திருப்போம். அதனால தாங்க கல்லறையில் வைக்கிறாங்க. ஏன்னா
இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படும் போது எழுந்திருந்தது. அது உதாரணம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 பார்க்கும்போது அவர் தம் ஆவியை விட்டார் மகா சத்தமிட்டு. மறுபடியும் மகா சத்தம் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கும் 2ஆய் கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. ஒரு நாள் நாமளும் எந்திரிப்போம். நிச்சயமா அவர் என்ன செய்வார்? கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. என்னேசன் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். என்னேசன் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். என்னை கூடவே சொல்லுங்க, கூடவே அம்மா கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா. சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து நானும் சேர்ந்து சொல்லுங்க, சேர்ந்து பாடிடுவேன். நான் நடனம் ஆடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன். ஐயா நடனம் ஆடிடுவேன். எனக்கு அன்பார்களே, இயேசுவானவர் மரித்தார், பின்பு எழுந்திருந்தார். அப்படி எழுந்திருந்தது உண்மையானா கிறிஸ்துவுக்குள் மரித்த நாம என்ன செய்வோம்? கட்டாயம் எழுந்திருப்போம். எப்போ? எக்காலம் தொனிக்கும். 1000 தூதர்களோடு இயேசு மகாராஜா என்ன செய்வார்? வருவார். ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? நான் இருக்கிற இடத்துலையே என்னோட உங்களை வைத்துக்கொள்வேன் இருக்காரே. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மரணத்தை கண்டு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. இப்போ கூப்பிட்டாலும் சரி, என்னை நான் சொல்கிறேன், உங்களை சொல்ல மாட்டேன். என்னை இன்னைக்கு கூப்பிட்டாருன்னா நான் சொல்லுவேன், போதும் சாமி இந்த உலகத்தில் பட்டது, உங்களோட வந்துடுறேன். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் தான் கருப்பு தெரியல, சிகப்பு தெரியல, பச்சை தெரியல, பக்கத்தில் நிற்கிறவன் தெரியல, நல்லவனா கெட்டவனா தெரியல, உங்களோட வந்துடுறப்பான்னு ரெடியாக இருப்பேன். எனக்கு அன்பான ஏன் இதை பவுல் சொல்கிறார் தெரியுமா? மற்றவர்களை போல நாமும் புலம்பி அழக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்முடைய முடிவை குறித்து நம்பிக்கை உண்டு. கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே கல்லறை திறக்க காவலர் நடுங்க, கஸ்திகள் அடைந்தவர் கட்டுகள் அறுத்தார். நாமும் எழுந்திருப்போம். அதுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த நாளுக்கு தான் நாம் காத்திருக்கிறோம். இயேசு வருவார், நிச்சயமாக வருவார். இந்த வார்த்தையினாலே நாம் என்ன செய்யணும்? ஒருத்தரை தேற்றி கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, உங்கள் முடிவை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டது நமக்கு தெரியுமா? நீங்கள் கேட்கலாம், அநியாயமாக வாழ்கிறவன் முடிவு எப்படிப்பட்டது? அடுத்தாப்புல சொல்கிறேன், நிறைய சொல்லிக்கிட்டு வரேன்.
உங்கள் முடிவு எப்படி இருக்கணும், என் முடிவு எப்படிப்பட்டது என்பது எனக்கு காண்பி. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார், அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கையா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு, தடையில்லாமல் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் 5000 இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப முடியும். 30 நாளைக்கு 30 பேர் எழுந்திருக்கு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையில் எப்போவாவது டைம் கிடச்சா வந்து பாருங்கள். பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர கூட ஒரு சொந்த வேன் வைக்கலை. வாடகைக்கு 4000 கொடுத்து எடுக்கிறோம். வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்க, வாரத்துக்கு. ஆண்டவர் சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு காரியத்துக்கு முடிவு கொண்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு ஜெபம் பண்ண ஆண்டவரை கொஞ்சமாக ஆளை கூட்டிகிட்டு வாங்க. எதுக்கு அப்படின்னா, இன்னும் 2 ட்ரிப் வேன் அடித்தா காசு கொடுக்கணுமே. நான் எங்கே போகிறது? நானே தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள், எங்கே போய் நிற்பேன்? இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த கல்விக்கு உதவலாம். ஏன் பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது, இந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பில்லு வைக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி உண்டு. உங்களுக்கு அந்த வழியை சொல்கிறேன். அதன் வழியாக நீங்கள் செய்யும்போது அதற்கான காரியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், வரி விலக்கு கொடுப்பதற்கு. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் முடிவை குறித்து நம்பிக்கை உண்டு சுவாமி. மற்றவர்களை போல ஐயோன்னு கத்தி புலம்ப அவசியமே கிடையாது. காரணம், நாங்கள் இருக்க போகிற இடம் எது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்து போகும்போது எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்டது அதை தெரிந்து கொண்டா நாங்கள் ஒரு நாள் புலம்ப மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம், கலங்க மாட்டோம். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடும். இந்த நாளில் கூட எந்தெந்த வீட்டிலே தங்களுக்கு அன்பான இழந்து சோர்ந்து இருக்கிறார்களோ அவருடைய சோர்வுகளை மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்தித்து மனம் கசந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.